எல்லாருக்கும் வணக்கம். நம்ம 2 நாள் இந்த டீமில் இருந்து என்ன கற்றுக்கிட்டோம், எங்கள் டீமில் இருந்து நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோங்கிறத உங்களுக்கு விளக்குறோம். முதல்ல என்ன பயனுள்ள கருத்துக்களெல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறோம். அதாவது எல்லாருமே ஒரு சில பேர், எல்லாருங்கிறது சொல்லல, ஒரு சில பேர் என்ன நினச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, பிறருக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு சமூக சேவை இல்லாமல் இருந்தோம். இந்த டீமில் வந்தது மூலமாக நம்ம யார் யாருக்கு எப்படி சமூக சேவை செய்யலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். ரெண்டாவதா தன்னார்வ தொண்டு. யாருமே அவங்கவுங்க உட்காரல அந்த டீமில், எல்லாருமே வந்து அவங்களுக்கு அதை வாங்கி கொடுக்கணும் இதை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹெல்பிங் மைண்டு எல்லாருக்குமே இருந்துச்சு. மூணாவது பாயிண்ட் வந்து பிறருக்கு உதவுதல். ஒரு வயசானவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறது, சாப்பாடு கொண்டு கொடுக்கறது, எல்லாம் ஹெல்பிங் டீ வாங்கி கொண்டு இருந்த இடத்துல எனக்கே எங்கள் டீமில் நிறைய பேர் வாங்கி கொண்டு தந்தாங்க. நாலாவது வந்து பொதுநல தொண்டு. எல்லாருக்கும் எல்லாம் வேணும், நீங்கள் வாங்கிட்டீங்களா ஐடி, நீங்கள் வாங்கிட்டீங்களா புக்கு அப்படிங்கிற கேட்குற ஹெல்பிங் மைண்டு இந்த பொதுநல தொண்டு எல்லாருக்குமே இருந்துச்சு. அடுத்தாத நம்மளுக்கு ஒரு 3 வாலண்டியர்ஸ் வந்திருந்தாங்க. சார்லஸ் அண்ணே, மிதுன், ஹரி. அவங்க நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எது வேணும், எதை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே நம்மளுக்கு வந்து டீமாக வந்து கோஆர்டினேஷன் பண்ணி நம்மளுக்கு தந்தாங்க. ஆறாவதா வந்து கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. நம்ம 2 நாள் எல்லா டீமும் மொத்தமாக வந்திருந்தோம், மொத்தமாக செயல்பட்டோம், மொத்தமாக இன்னைக்கு விடைபெறுறோம். ஏழாவதா வந்து கவர்மெண்ட் இந்த இதை பேரிடர் மையத்தில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னு நம்மளுக்கு சொல்லி தந்ததுனால தெரியாத விஷயங்களை இந்த குரூப்பில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சவங்களுக்கும் கற்றுக்கிட்டோம், தெரியாதவங்களும் கற்றுக்கிட்டோம். அடுத்தது நாங்கள் எங்கள் டீமில் இருந்து என்னத்தை விடுபடணும், பயனற்ற கருத்துக்களை நினைக்கிறோம். வன்மை வேண்டாம், ஒருத்தருக்கு ஒரு வன்மையாக இருக்க வேண்டாம், எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சோம். ரெண்டாவது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். தனக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். மூணாவது காழ்ப்புணர்ச்சி. நம்ம மட்டும் வாழ்ந்தா போதும், அடுத்தவங்க எந்தாலையும் போகணும் அப்படிங்கிறது இந்த இதில் இருந்து விட்டுறணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். நாலாவது கருத்து வேறுபாடு. அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும், பரவாயில்லை, யாராவது சேர்ந்து நம்ம மொத்தமாக செயல்படலாம், நம்ம கருத்தை விட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சது. அடுத்தது நம்ம யார் யார் எந்த மதத்துல இருந்து யாரெல்லாம் வந்திருக்கோங்கிற தெரியாது, எல்லாரும் ஒரே ரத்தம் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த நம்ம இதை கற்றுக்கணும். தேங்க்யூ. வணக்கம். நான் வந்து ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆளாக தான் இங்கே வந்தேன். ஆனால் நானும் இப்போ பொதுமக்களோட சேர்ந்து ஒரு தன்னார்வலர்னா யார், அவங்களுக்கான என்னென்ன பணிகள் அப்படின்னு கற்றுக்கிட்டேன். அது இங்கே இருந்த அந்த வாலண்டியர்ஸ் 3 சாரும் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டீம் ஸ்பிரிட்னா என்ன, நம்மளால் நம்ம மக்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும். இப்போ என்னோட குடும்பத்தை மட்டும் நான் பார்க்காம என்னோட ஊர் மக்களுக்காகவும் ஏதாச்சும் பேரிடர் வந்தாலோ வேறு ஏதாச்சும் வெள்ள அபாயம் வந்தாலோ என்னால் என்ன முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. நானும் எங்கள் டீமும் வந்து நல்ல ஒத்துழைப்போட தான் இங்கே ஃபுல்லாக இருந்தோம். இனிமேல் எந்த நேரத்தில் எது நடந்தாலும் டீமாக சேர்ந்து என்ன நியூஸ் வந்தாலும் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாரையும் ஒன்றா சேர்த்து அவங்கள அந்த பாதிப்புலேருந்து மீட்டு வர்றதுக்கு எங்களால் என்ன முடியுமோ அது எல்லாமே பண்ணுவோம். நம்ம எது பண்ணக்கூடாது அப்படின்னா, நான் இவங்க கூட பேச மாட்டேன், இந்த குடும்பம் எனக்கு ஆகாது அப்படின்னு விலகி நிற்காம, அவங்களுக்கு ஆபத்து வந்தாலும் எங்கள் ஊர் அந்த ஆள் ஆபத்தில் இருக்குது, நான் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தோட போய் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி அவங்க லைஃப்பை சேவ் பண்ணணும். குழுவில் வகுப்பெடுத்த அனைத்து வாலண்டியருக்கும் கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக நன்றி கூறி இதனுடைய விளக்கத்தை பற்றி இப்போ எடுத்து கூற போகிறோம். முதல்ல வந்து கற்றுக்கொண்டது இயற்கை சீற்றத்திலிருந்து தன்னையும் பிறரையும் பாதுகாத்துக் கொள்வது. முதல்ல வந்து அந்த இயற்கை சீற்றம் வரும்போது ஓடத்தான் செய்தோம், பயந்து போய் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஐடியா தெரியல. இப்போ இயற்கை சீற்றத்தை பற்றி நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க சரியா, உங்கள் மூலமாக இயற்கை சீற்றத்திலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம், அதுலேருந்து பிறரை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம், அந்த முறையை நாங்கள் இப்போ கற்றுக்கிட்டோம், உங்கள் வழியாக வாலண்டியர் மூலமாக கற்றுக்கிட்டோம். ரெண்டாவது, அதான் ஒரு தனி மனிதனை இப்போ ஒரு தீ விபத்தில் ஆக்சிடெண்ட்டில் போக அந்த கரண்ட் சாக்கு எல்லாம் வந்து காப்பாற்றும் போது அதை நீங்கள் சொல்லி தந்தீங்களுக்கு முதல்ல தெரியாது. அதாவது புகை அதிகமாக இருக்கனால அதாவது நம்ம நேரம் நின்று அவங்கள அந்த புகை மூட்டத்தில் மறைச்சிரும். அப்போ நம்ம கீழே தாழ்வான இதுக்கு கொண்டு போய் தான் அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற இதை சொல்லி கொடுத்தீங்க. மேலே இருந்தால் மூச்சு திணறல் ஏற்படும். இப்போ அதையும் வந்து நாங்கள் இந்த வகுப்பு மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம்.
இப்போ பேரிடர் காலத்தில் அதாவது தனி மனிதன் நம்மளால செய்ய முடியல அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு குழுவாக சேர்ந்து இப்போ 4-5 பேரை உதவிக்கு கூப்பிட்டு அப்போ நம்ம அந்த காரியத்தை செய்திடலாம் அப்படின்னு குழுவாக இணைந்து செய்கிறது எப்படிங்கிறதை நீங்கள் கற்றுக் கொடுத்தது மூலமாக நாங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டோம் எப்படி செய்யலாம் அப்படின்னு. அதே போல பேரிடர் காலத்தில் அதாவது முதல் உதவி எப்படி செய்யறது, அதாவது அடாவடித்தனமாக நம்ம பண்ணிடக்கூடாது, எடுத்தான் கவுத்தான் எந்த காரியத்தையும் பண்ணிடக்கூடாது. இப்போ முதல் உதவியா அப்போ நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும், சிந்திச்சு இவருக்கு எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத முதல் உதவி செய்யும்போது சிந்திச்சு செயல்படணும் அப்படிங்கிறத இதில் புரிஞ்சுக்கிட்டோம். அது பேரிடர் காலத்தில் அதாவது அரசு மூலம் எந்த உதவி கேட்கணுங்கிறது தெரியாது. அப்போ இப்போ அரசின் மூலம் நமக்கு என்னென்ன உதவி பெற்றுக்கலாங்கிற இதையும் வகுப்பில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன், அதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எங்களுக்கு பிடித்தது நீங்கள் சொல்லிக் கொடுத்ததுலேருந்து எங்களுக்கு பிடித்தது, எங்களுக்கு தெரியாத எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக் கொடுத்தது முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அனைவரும் ஒரு மனதாக செயல்பட்டு செய்தால் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் வெற்றி அடையலாங்கிற தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் வகுப்பு நடக்கும்போது எல்லா பணியாளர்களுமே மொத்தமாக இணைஞ்சு சந்தோஷமாக செயல்பட்டது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது நீங்கள் கொடுத்தது ஆடல் பாடல் பரிசுகள் எல்லாமே இன்னும் எங்களுக்கு ஆர்வத்தை ரொம்ப தூண்டிச்சு. இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் மக்கள் அனைவருக்கும் மிக நன்றி. வணக்கம். தமிழ்நாடு மாநில பேராண்மை நடத்தின இதில் எங்களுக்கு பிடிச்சது, அதாவது பிறருக்கு உதவி செய்கிறோங்கிற எண்ணத்தை உங்கள் மூலமாக நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். சரியா, குழுவாக சேர்ந்து செயல்படுறதும் இந்த இது மூலமாக நாங்கள் நிறைய கற்றுக்கொண்டோம். அடுத்தால ஒற்றுமைங்கிறதை இது மூலமாக நாங்கள் நிறையவே கற்றுக்கிட்டோம். ஆபத்து காலத்தில் அதாவது வீட்டை விட்டு நம்ம வெளியே போகும்போது வீட்டில் என்னென்னலாம் நம்ம செய்து விட்டு போகணுங்கிறதையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். எல்லாரும் இந்த குழுவாக செயல்பட்டதில் ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருந்தோம் 2 நாளும். மருத்துவ ரீதியாக நம்ம என்ன மாதிரி செயல்படணும் பேரிடர் காலத்தில் அப்படிங்கிறதையும் நீங்கள் கற்றுக் கொடுத்ததை நாங்கள் முழுமையாகவே அதை கற்றுக்கிட்டோம். நாடகங்களை நீங்கள் ஆடலும் பாடலும் செஞ்சது எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. நாடகங்கள் மூலம் எங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்த சொல்லி கொடுத்தது, அதாவது வாய்மொழியாக பேசுகிறத விட நாடகம் மூலம் செய்கையாக செஞ்சு காட்டுறதை ஈஸியாகவே அதாவது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம். பேரிடர் நாட்களில் எப்படி நம்ம மக்கள் அனைவரும் விரைவாக செயல்படணுங்கிறத முழுமையாகவே நாங்கள் கற்றுக்கொண்டோம். மாநில பேரிடர் மேலாண்மை கூட்டத்தில் நாங்கள் கற்றுக்கிட்டது, பேரிடர் மேலாண்மை தன்னார்வல் குழுவில் கலந்து நாங்கள் மிக்க மகிழ்ச்சியாக எப்படி செயல்படணும், ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது எப்படி நம்ம குழுவாக சேர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறத இம்பார்ட்டண்ட்டாக கற்றுக்கிட்டோம். முதல்ல ஏன்னா தன்னலம் இல்லாமல் செயல்பட்டால் மட்டும்தான் பிறருக்கு உதவ முடியும். அதனால் நாங்கள் குழுவாக முதல்ல செயல்பட்டால் மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு முதல்ல உதவ முடியும். நான் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக செய்ய முடியாது. அதனால் மெயினாக தான் மட்டும் செய்யாமல் குழுவாக செஞ்சு செயல்படுவோம் அப்படிங்கிறத மெயினாக இங்கே கற்றுக்கிட்டோம் நாங்கள். அப்புறம் பயிற்சியாளர்கள் 3 பேரும் எங்களுக்கு நன்றாக பயிற்சி கொடுத்தாங்க. விடாமுயற்சி, ஒற்றுமை, சகிப்புத்தன்மை, கருணை, உதவு மனப்பான்மை, தன்னலம் இல்லாமல் செயல்படுறது, இதெல்லாம் எப்படிங்கிறத நல்லா கற்றுக்கிட்டோம் இங்கே அப்புறம் மிதுன் சகோதரர் எவ்வளோ பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத மெயினாக சொல்லி தந்தாங்க. அப்புறம் சார்ல சகோதரர் எல்லார்கிட்டையும் பெரியவங்க சின்னவங்க இல்லாமல் மரியாதையாக நடந்துக்கிறோங்கிறத நல்லா கற்றுக்கிட்டோம். அப்புறம் ஹரிகிருஷ்ணன் சகோதரர் பொறுமையாக எல்லாரும் எவ்வளோ பொறுமையாக இருக்கணுங்கிறத அவங்கள பார்த்தே கற்றுக்கிடலாம். அதை எல்லாரும் அவங்கவுங்க எப்படி கேட்டகரியில் இருக்காங்கிறத நாங்கள் பார்த்து நாங்கள் அதை கற்றுக்கிட்டோம். மெயின் அவங்க பயிற்சியாளர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். அப்புறம் பேரிடர் வரும்போது எப்படி கையாளணும் அப்படிங்கிறத, பிறருக்கு எப்படி உதவணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் முதல்ல குழுவாக எல்லாருக்கும் செயல்பட்டதை சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன்னா நீங்கள் சொல்லி தந்ததை நாங்கள் குழுவாக செயல்பட்டுருக்கோம். அதை மற்றவங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி தந்தோம். அப்புறம் டாக்டர் நேற்று கவர்மெண்ட் டாக்டர் திசை நிலையிலேருந்து அந்த ஷாக் டைக்கும்ல எப்படி இருக்கணும், பாம்பு கடிக்கும் போது எப்படி இருக்கணும், அப்புறம் ஒரு நீரில் மூழ்கும் போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத, அவங்க ஃபர்ஸ்ட் எய்டு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. எதுனா அவங்க மயக்க நிலையில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எய்டு எப்படி கொடுக்கணும், அந்த கை ஃபஸ்ட்டு வலது கை இம்பார்ட்டன்ட், குழந்தைங்களுக்கு விரல் வச்சு சொல்லிக் கொடுக்கணும்னு சார் சொன்னாங்க. அதெல்லாம் மெயினாக நாங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டோம். எதுக்குன்னா ஒரு பேரிடர் வரும்போது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் பிறருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதை நல்லா இங்கே கற்றுக்கிட்டோம். மெயினாக 2 நாளுமே எல்லாரோடையும் நல்லா ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டது
மிகவும் நன்றாக இருந்தது. மிக்க நன்றி.